உழவர் திருநாளாம் தைத்திருநாளை கொண்டாடுவதற்கு உலக வாழ் இந்துக்கள் தயாராகி வருகின்றனர். நாளை மலரவுள்ள தைத்திருநாளை வரவேற்கும் முகமாக வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் தலைநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வாழும் இந்துக்கள் ஆர்வத்துடன் இன்று பொருட்கொள்வனவில் ஈடுபட்டமையை அவதானிக்க முடிந்தது. மலையகத்தில் கடும் குளிருடனான காலநிலை நிலவி வருகின்ற போதிலும் தமிழர்கள் திருநாளாம் தைத்திருநாளை வரவேற்க மக்கள் ஆர்வத்துடன் தயாராகி வருகின்றனர். நுவரெலியா, ஹட்டன், டயகம, பண்டாரவளை போன்ற மலையகத்தின் இந்துக்கள் செறிந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் கரும்புகளுடனும் இனிப்புகளுடனும் பொங்கல் பண்டிகையை வரவேற்க மக்கள் தம்மை ஆயத்தப்படுத்தி வருகின்றனர். அத்துடன் வீடுகள் துப்புரவு செய்யப்பட்டு புதிய பானை, அகப்பைகள், வீட்டு உபகரணங்களை தயார்படுத்துவதையும் காணக்கூடியதாக இருந்தது. கொழும்பில் வாழும் இந்து மக்களும் தைப்பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பூஜை பொருட்கள், புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்களை ஆர்வத்துடன் கொள்வனவு செய்யும் காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. கொழும்பில் வெள்ளவத்தை, கொட்டாஞ்சனை உள்ளிட்ட இந்துக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் தைப்பொங்கல் வியாபாரம் களை கட்டியிருந்தது. வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பொங்கல் ஆயத்தங்கள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. தமிழர் பாரம்பரியமிகு யாழ் மண் தமிழர் பண்டிகைக்காக இவ்வாறு தயாராகியது. கிளிநொச்சியிலும் மக்கள் ஆர்வத்துடன் புத்தாடை கொள்வனவில் ஈடுபட்டனர். மன்னாரில் மட்பாண்டங்கள் விற்பனையுடன் பொங்கல் தயார் நிலை பெறுகின்றது. வவுனியா மாவட்ட மக்களும் பொங்கலை வரவேற்க தம்மை தயார்படுத்தி வருகின்றனர். கிழக்கு மாகாணத்திலும் தைத்திருநாளை வரவேற்க மக்கள் தயாராகி வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்கள் அதிக ஆர்வத்துடன் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டுள்ளனர். அம்பாறையிலும் மக்கள் உழவர் திருநாளை கொண்டாட தம்மை தயார்படுத்தி வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர், தம்பலகாமம், நிலாவளி, குச்சவெளி, சாம்பல்தீவு, ஈச்சலம்பற்று, வெறுகல், ஆலங்கனி உள்ளிட்ட பல பகுதிகளில் வாழும் மக்கள் மகிழ்ச்சியுடன் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டு வருகின்றனர். தெனியாய பிரதேசத்திலும் மாவிலை தோரணங்களுடன் தைத்திருநாளை வரவேற்க தயாராகும் காட்சிகளும் எமது கேமராவில் பதிவாகியது. தைத்திருநாளை கொண்டாடுவதற்கு முல்லைத்தீவு மக்களும் ஆயத்தமாகி வருகின்றனர். இந்த தைப்பொங்கல் விழா 4 விதமாக கொண்டாடப்படுகிறது. முதலாவதாக போகி பண்டிகை என்று, இது இந்திரனுக்குரியது. இரண்டாவது தைத்திருநாள், இது சூரிய நாராயணனுக்கு, அதாவது சூரிய பகவானுக்கு நன்றியை தெரிவிப்பதற்காக கொண்டாடப்படுவது. மூன்றாவதாக விவசாயத்துக்கு துணையாகவும் விவசாயத்துக்கு அந்த காலத்தில் மிகவும் உறுதுணையாக மனிதர்களுக்கு பயன்பட்ட விலங்குகளாகிய மாட்டிற்காக கொண்டாடப்படுகின்ற மாட்டுப் பொங்கல். அடுத்ததாக காணு பொங்கல் என்ற பொங்கல். இந்த காணு பொங்கல் என்று தங்களது அயலவர்கள் சுற்றத்தாருடன் தாங்கள் தயாரித்த இனிப்பு பண்டங்களை கொடுத்து அவர்களிடம் இருக்கின்ற பண்டங்களையும் அருந்தி சந்தோஷமாக இருப்பார்கள். கடந்த காலங்களிலே தங்களுக்குள் இருந்த கோபதாபங்கள், பகைமைகள் எல்லாம் மறந்து மீண்டும் நட்பை புதுப்பிப்பதற்காக இந்த 4வது விழா என்று கொண்டாடப்படுகின்றது.